ஜவுளி கடை, நகை கடைகள் எல்லாம் இந்த மாதிரி மணி பர்ஸு கொடுப்பாங்க. நம்ம மணி பர்ஸில் உள்ள பணத்தை எல்லாம் காலி பண்ணிவிட்டு காலி பர்ஸு கொடுப்பாங்க. அதை தூக்கி போட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடை, காய்கறி கடைகளுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது அவ்வளோ பெரிய மணி பர்ஸை தூக்கிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த குட்டி மணி பர்ஸை இந்த மாதிரி கட்டைப்பைக்குள்ளே வச்சு ஒரு ஐவுக்கு போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இப்போல்லாம் ரேஷன் கடை, காய்கறி கடை எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் நம்ம பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய மணி பர்ஸை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சி போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மல்டி கண்டென்ட்ஸ் நிறைய நான் போட்டுட்ருக்கேன். கிச்சன் டிப்ஸு, குக்கிங், ஆன்மீகம் இப்படின்ட்டு பல விதமான கண்டென்ட்டு நம்ம சேனலில் கிடைக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.